பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல், சுறுசுறுப்பு உள்ளிட்டவை உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய சொத்தாக உள்ளது என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பாராட்டியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான சசி தரூர் சமீப காலமாக பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் பாராட்டி பேசி வருகிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெளிநாடுகளில் எடுத்துரைத்துவிட்டு சமீபத்தில் நாடு திரும்பிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ளார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல், சுறுசுறுப்பு உள்ளிட்டவை உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய சொத்தாக உள்ளது. ஆனால் அதற்கு அதிக ஆதரவு தேவை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஒரு சட்டப்பூர்வமான தற்காப்பு பயிற்சி என்று தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலில் இருந்து மேலும் 160 இந்தியர்கள் மீட்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து என்ற நடவடிக்கையை இந்தியா தொடங்கியது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து இதுவரை 1713 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலில் இருந்து சுமார் 160 இந்தியர்கள் பேருந்துகள் மூலமாக ஜோர்டான் நாட்டு எல்லைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட 160 இந்தியர்கள் விரைவில் அம்மான் விமான நிலையத்திலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகி வருகிறது. வார தொடக்க முதல் நாளான இன்று தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 287 புள்ளிகள் சரிந்து 24,825 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள 30 நிறுவனங்களில் 28 நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்துள்ளன. நிப்டி பட்டியலில் உள்ள 50 நிறுவனங்களில் 46 நிறுவனங்களின் பங்குகள் விலை குறைந்துள்ளது. ஈரான் நாட்டில் 6 விமான நிலையங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த 10 நாட்களாக சண்டை நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் நாட்டில் 6 விமான நிலையங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் 15 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா இன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. அதேபோன்று போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா இன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தலைநகரின் மீது மற்றொரு பெரிய தாக்குதல் இதுதான் என்று கருதப்படும் நிலையில் எதிரி ட்ரோன்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் ஆபத்து நீங்கும் வரை தங்குமிடங்களில் பத்திரமாக இருங்கள் என்று உக்ரைன் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிரி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் என்று ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே 10 நாட்களாக சண்டை நடைபெற்று வருகிறது. இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்கள், அமெரிக்கர்கள் அவசரமாக சொந்த நாடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தை ஈரான் முற்றிலும் கைவிடாத வரையில் போரை நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தண்டனை தொடர்கிறது. எதிரி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். எதிரி கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர். அதற்கு நேரம் வந்துவிட்டது. இப்போது அவர் தண்டிக்கப்படுவார் என்று இஸ்ரேலுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். 4 மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வாக்கு முடிவுகள் மாலை வெளியாக உள்ளது. குஜராத், கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 5 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் 5 தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது. இதன் முடிவுகள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
ஈரான் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரானுக்கு எதிராக போரில் இறங்கிய அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முன்னணி நாடாக ஈரான் உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த நிலை தொடரக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பாலஸ்தீனிய கொடிகளை அசைத்தபடி கோஷம் போட்டனர். ஈரான் மீது நடத்தப்படும் போரை நிறுத்தவும், ஈரானை தொடாதே, ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை சுமந்தபடியும் சென்றனர். கார் டயரில் சிக்கி தொண்டர் உயிரிழந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சட்டனப்பள்ள தொகுதிக்கு கடந்த 18ஆம் தேதி வருகை தந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை காண பெருங்கூட்டம் திரண்டிருந்தது. சட்டனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட தடைப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு ரெண்டப்பள்ளாவுக்கு பேரணியாக காரில் சென்ற ஜெகனுக்கு வழிநெடுகிலும் அவரது தொண்டர்கள் திரண்டு நின்று உற்சாகப்படுத்தினர். இந்நிலையில் சாலையர் திரண்டிருந்த கூட்டத்தில் ஒருத்தராக முன் வரிசையில் நின்று கொண்டிருந்த சீலி சிங்கையா எதிர்பாராத விதமாக ஜெகன்மோகன் சென்று கொண்டிருந்த காரின் முன் நிலை தடுமாறி விழுந்ததாக கூறப்படுகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவர் விழுந்ததை கவனிக்காத ஓட்டுநரும் உடனடியாக வாகனத்தை நிறுத்தாததால் காரின் முன்பக்க சக்கரம் அவர் மீது ஏறி இறங்கியது. அதில் அவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்நிலையில் கார் டயரில் சிக்கி தொண்டர் உயிரிழந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவரது உதவியாளர் நாகேஸ்வர் ரெட்டி, முன்னாள் MP சுப்பா ரெட்டி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கார் ஓட்டுநர் ரமண ரெட்டியையும் கைது செய்துள்ளனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் இதுவரை சுமார் 950 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 3450 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வாஷிங்டனை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களில் இதுவரை 380 பொதுமக்கள் மற்றும் 253 பாதுகாப்பு படை வீரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் சுமார் 400 பேர் உயிரிழந்ததாகவும் 3056 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் INS தமால் ரஷ்யாவிலிருந்து ஜூலை 1ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்திய கடற்படையின் வளர்ந்து வரும் திறன்களின் அடையாளமாக மட்டுமல்லாமல் இந்தியா ரஷ்யாவின் கூட்டுறவின் வலிமையையும் இந்த போர்க்கப்பல் எடுத்துக்காட்டும் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் ரஷ்யாவிலிருந்து இந்திய கடற்படையில் இணையும் 8வது கிரிபாக் வகை போர்க்கப்பல் இது என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இந்திய கடற்படையில் மேற்கு பிரிவில் இந்த கப்பல் இணைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டமாஸ்கஸில் உள்ள தேவாலயத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள தேவாலயத்தில் நேற்று மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது தேவாலயத்திற்குள் நுழைந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தன்னிடமிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் 22 பேர் உயிரிழந்தனர், 63 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் உடனடியாக பொறுப்பேற்காத நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நக்சல்களை முழுமையாக ஒழிக்க மழைக்காலத்திலும் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகள் தீவிரமாக தொடரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் நவ ராய்ப்பூர் அடல் நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலை வளாகம் மற்றும் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் நக்சல்கள் ஓய்வெடுப்பது வழக்கம். கனமழையால் ஆறுகள், நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகமாக ஓடுவதால் அவர்களின் நடமாட்டம் பெரும்பாலும் முடங்கிவிடும். அவ்வாறு நக்சல்கள் ஓய்வெடுப்பதை இனி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நக்சல்களை முழுமையாக ஒழிக்க மழைக்காலத்திலும் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதே நமது தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். டிரம்ப் தனது சமூக ஊடக பதிவில், தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் அங்கு ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார்.
மேலும் ஈரான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், அந்த நாடு அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதே நமது தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்க பல நாடுகள் தயாராக உள்ளது என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மேட்வெடேவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக தங்கள் சொந்த அணு ஆயுதங்களை வழங்க தயாராக உள்ளன. ரஷ்யா வரலாற்று ரீதியாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஆதரித்து வருகிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்கா என்ன சாதித்தது என்று கேள்வி எழுப்பி பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.